சிஎம் விஜய் அவர்கள் அண்ட் தளபதியோட ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை எல்லாருமே சூப்பரா பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ட்விட்டர்ல பல விதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த விமர்சனங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம். கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க முதல்வர் விஜயோட ஜனநாயகன் படத்தை பாக்குறதுக்காக அவரோட ரசிகர்கள் தியேட்டர்ல குவிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் பாக்குறவங்க தங்களோட எக்ஸ் தளத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்வர் விஜய் நடிகர் விஜயா இருந்தப்ப நடிச்ச கடைசி படமான ஜனநாயகன் இன்னைக்கு திரைக்கு வந்திருக்கு. சென்சார் போர்டிடம் இருந்து ஏ சர்டிபிகேட் கிடைச்சதுனால குட்டீஸ்கள் யாருமே தியேட்டருக்கு வரல. ஆனா விஜய் அண்ணாவை கடைசியா பார்க்க அவங்களோட ரசிகர்கள் தியேட்டருக்கு படையெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு, முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து ரசிக்கிற விஜயோட ரசிகர்கள் அது பத்தி எக்ஸ் தளத்துல கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கும் போது ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல் பாதி தீயா இருக்குது, பக்கா கமர்ஷியல் பொழுதுபோக்கு படம், எங்களுக்காக மாஸ் காட்சிகளை வச்சிருக்கிறார ஹெச் வினோத், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டு ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவந்த் கேசரியோட படத்தினுடைய ரீமேக் அப்படின்னாலும் விஜய் அண்ணாவோட ஸ்டைல்ல ஆக்ஷன் காட்சிகள் ரொம்பவே அதிரடியா இருக்கு. இது தளபதி விஜயோட ஒன் மேன் ஷோ அப்படின்னே சொல்லலாம். அனிருத்தோட பிஜிஎம் தெரிக்குது, தளபதியோட அறிமுக காட்சி ரொம்பவே பிடித்திருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் காட்சி வச்சிருக்கிறாரு ஹெச் வினோத். ரொம்பவே நன்றி இயக்குனரே, கடைசியா அண்ணனை பார்த்து சந்தோஷப்படுறோம், ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டது மாதிரி எங்களுக்கு நிறைவா இருக்கு. விஜய் அண்ணாவை போலீஸ் உடையில பாக்குறதே தனி ஸ்டைல் தான், மாஸ் காட்டி இருக்கிறாரு முதல்வர். உங்களோட படங்கள்ல ரொம்பவே மிஸ் பண்ணுவோம்னா, சட்டசபைக்குள்ள விஜய் வரத பார்த்த அவரோட ரசிகர்கள் யாருமே தியேட்டர்ல இருக்கும்போது இல்ல, எல்லாமே எழுந்து கைதட்டி விசில் அடிச்சு ரொம்பவே ஆரவாரமும் பண்ணிருக்காங்க. ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல லீக் ஆனப்ப அதை 1 கோடிக்கும் அதிகமானவங்க பாத்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் விஜய் அண்ணாவை கடைசியா தியேட்டர்ல ஒரு டைம் பாத்துக்கலாம், வசூல் கொடுக்காம விட மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் ரசிகர்கள் நாங்க வந்திருக்கோம். அதனாலதான் ஜனநாயகன் படம் ஓடும் தியேட்டர்ல கூட்டத்துக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விஜய் அண்ணாவோட கடைசி படம் அப்படின்றதுனால சில ரசிகர்கள் தியேட்டர் வாசல்ல கட் அவுட்டை பார்த்து எமோஷனல் ஆகி அழ கூட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம சில பேரு அங்கேயே அழுது உட்கார்ந்துட்டாங்க. சக ரசிகர்கள் ஆறுதல் சொல்லி அவங்கள தேய்ச்சியும் இருக்காங்க. இதுதான் கடைசி FDFS அப்படின்னு நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு உருகமா தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் விஜய் தமிழக சட்டசபையில ஒரு ஆக்ஷன் பண்ணாங்கல்ல, அதுதான் டைட்டில் கார்டுல யூஸ் பண்ணிருக்காங்களாம். சட்டசபை சம்பவத்தை பெரிய திரையில பார்த்ததும் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விசில் அடிச்சு தியேட்டர்களை அதிர வச்சுட்டாங்க. ஆன்லைன்ல வந்தப்பையும் தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும் அப்படின்னு ஹெச் வினோத் கேட்டுக்கொண்டது வீண் போகல அப்படின்னு தான் சொல்லணுமா. ஏன்னா கர்நாடகா கேரளாவில தான் ஜனநாயகன் அதிகாலை காட்சி துவங்குச்சு. விஜய்க்காக அவரோட ரசிகர்கள் கனத்த இதயத்தோட கடைசியா ஒரு முறை வந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர், குடும்பங்களா வர முடியாமல் போனதுதான் பல பேருக்கும் வருத்தம், விஜய் மாமா படத்தை நாங்க தியேட்டர்ல பார்க்க முடியாதா அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட கேக்குற குட்டீஸ்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.